அன்பான இந்திய உலக இந்திய தமிழ் மக்களை, தமிழன் தமிழச்சியே, இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் உள்ள வந்திருக்கேன் நான். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டிஎஸ்டி மகேந்திர சிட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட். இங்கே அதிகமாக குள்ள நெறி நடமாட்டம் நிறைய இருக்குங்க. காட்டு நாய்ங்க. மரம், இதோட வண்டி எப்படி மக்களே, சூப்பராக இருக்கா காடு. கொள்ளக்காரன் காட்டில் வந்து மறைஞ்சிட்டா விலை உயர்ந்த மரங்களை, அதில் ஏதாவது இருக்கும் மிருகங்களை சாகடிச்சிட்டு, அந்த மரத்தையும் சாகடிச்சிட்டு தெரியுதா மரம் மக்களே, தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்குவாங்க, மறைஞ்சிட்டு அது யாராவது சில அரசியல்வாதிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அடி நீ அங்கே காட்டுக்குள்ளே தானே இருக்க, அங்கேயே இரு, உன்னை வச்சு நாங்கள் ஒரு கேம் ஆடுறோன்னு சொல்லுவானுங்க. நான் ஒரு கதைங்க சொல்கிறேங்க. யாரையும் புண்படுத்தும் நோக்கமல்ல எனக்கு. என் வனத்தை காக்கணும், என் மக்களை காக்கணும். அதுக்காக தான் நான் இது மாதிரி பதிவெல்லாம் போடுறேன். என் வண்டி தானேங்க தெரியுது. ஓ, ஒன்றுமே தெரியலையே மக்களே. நான் அதிகமாக சத்தமாக பேசினா காட்டில் இதில் குள்ள நரி நடமாட்டம் இருக்குதுங்க. இங்கே காட்டு நாய் வர இருக்குது. இதில் அதிகமாக சத்தம் போட்டு அது வேறு என் குரலை கேட்டு நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் தனியாக, வேறு யாரும் இல்லை கூட. அது வேறு வந்து என்னை அடிச்சதுன்னு வச்சுங்க, பார்த்துக்கலாம் மக்களே, எந்த நாய் வந்தாலும் பார்த்துக்கலாம். வீர மன்னர்கள் பிறந்த நாடு நம்ம தமிழ்நாடு. நம்ம பசும்பொன் ஐயா நம்ம இராணுவத்திற்கு முதல்ல ஆள் அமைச்சது அவர் தான். முயல் கூட இருக்குங்க, காட்டு முயல்லாம். அதெல்லாம் அடிக்கக்கூடாது, தப்பு. மரத்தையே வெட்டக்கூடாது. அந்த விலங்குகள்லாம் அப்போது ராஜாக்கள், சில வெள்ளைக்கார நாய்ங்க, அவனுங்கள்லாம் அடித்தாடுங்க உயிரினத்தை. இது பாருங்க மக்களே, செடி வச்சுருக்காங்க, வனத்துறை செடி வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை மக்களை. இது மாதிரி தாங்க வனத்தை பாதுகாக்கிறாங்க அரசாங்கத்தில். ஆனால் சில மக்கள் இதை அழிச்சிடுறாங்களே. ஐயோ, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் ஒரு இடத்துல தான் இருக்குது, நிறைய இடத்துல இல்லையே. ஒரு இடத்துல தான் இருக்குது நிறைய. பாருங்கள், எங்கேயோ ஒரு மரம் தாங்க இருக்குது. அநியாயங்க. மரம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஒரு மரம் தான் வச்சுருக்காங்களா? அதுவும் வந்துதா தெரியலையே. ஐ லவ் யூ இயற்கையே.
காடு அழிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நாமெல்லாம் அழிஞ்சிருவோங்க. காடு அழிஞ்சால் நாம் அழிஞ்சிருவோம். இது நான் இன்னொரு நாளைக்கு நல்லா ஒரு நல்ல வெளிச்சமாக நல்லா தெரிகிற மாதிரி இருட்டில் கொண்டு வர மக்களை வேணா. இதில் பெரிய மரமாக இருந்தது. இதில் அது பெரிய மரத்தை வெட்டின பிறகு இதில் வந்து முளைத்த கிளைகள் தைல மரத்தில் எல்லாம் காக்கப்படணும். அரசாங்கம் மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய பொருள் தானே. இதில் நிறைய பேப்பரெல்லாம் தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தைல மரத்தில் பேப்பர்லாம் தயார் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பேப்பர் இதில் தயாராகிடுச்சுன்னா மக்களுக்கு அந்த காகிதமெல்லாம் கம்மியாக தானே விலை கிடைக்கும். இது நல்லா விளைஞ்சா, தைல மரம் நல்லா விளைஞ்சா மக்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும்ல பேப்பர், அதாவது காகிதங்கள் இதில் தயாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாலை. நான் வந்த வழியோ பாருங்கள் எவ்வளோ தண்டு பெருசாக, அடி பாகம் பாருங்கள், மரத்தோட பாகம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.